வணக்கம். இன்றைக்கி காலையில் இட்லி பொங்கல் சாப்பாடு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு சாம்பார் செஞ்சுட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு, இது ரெண்டையும் நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷத்தில் ஊற வச்சு குக்கரில் அதோட வெங்காயம் தக்காளி வீட்டில் கேரட்டு கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்தது, அதையும் கட் பண்ணி போட்டு ஜீரகம் மஞ்சத்தூள் தேவையான தண்ணி இதெல்லாம் ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்து கரண்டியால் நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பவுடர் மிக்ஸி இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு தாளித்து அந்த சாம்பாரில் ஊற்றி நல்லா கிளறி கொஞ்சம் மாவு இருந்தது, அதில் 4 இட்லி சுட்டேன், கொஞ்சம் பொங்கல் செஞ்சேன். பொங்கலுக்கும் இட்லிக்கும் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியானது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு இந்த சாம்பார் மிச்சம் இருந்தால் இதையே வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லாட்டி ஒரு அப்பளம் பொரிச்சுக்கிட்டான். அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட வீட்டில் சமையல். நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும் தாராளமாக சாம்பார்.